கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஜனவரியில் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சகரே 8:13 நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்க, உங்கள் கைகள் திடப்பட கடவுதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து மே மாதம் நாங்கள் வந்து திடீர்னு ஒரு கட்டாயத்தினால டெல்லி போக வேண்டிய சூழ்நிலை பிள்ளைங்க என்ன இது பண்ணிச்சிங்க. போக வழியில் நல்ல ஃப்ளைட்லலாம் பத்திரமா போயிட்டு வந்தோம். வரும்போது வந்து பெரிய குரம் அந்த இது நாக்பூர் சைடில் வரப்போ நைட்டு திடீர்னு வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட், 4 ட்ரெயின் ஒன்றோட ஒன்று மோதிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து விஜயவாடா நோக்கி வந்துட்டு இருந்தோம். வர வழியில் வந்து எந்த இடத்துல வரோன்னு தெரியல, வனாந்தரத்தில் ஒரு காடு மாதிரி இருட்டில் வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. எல்லாரும் இந்த ட்ரெயின்லவங்களாம் பயந்தாங்க. நான் பைபிள் வசனத்தை நான் கெட்டியாக பிடிச்சிட்டு அப்பா ஆண்டவர் சொன்னார், நீ போகும் இடலாம் தேவனாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அந்த வசனப்படி நல்லா கெட்டியாக பிடிச்சி, எஸ்ஸப்பா இங்கே ட்ரெயினில் இருக்க அத்தனை பேரையும் நீங்கள் பாதுகாத்துக்குள்ள என்னோட நீ கொடுத்த கற்பத்தை நீங்கள் கூட நான் கூட வருதுன்னு சொல்லி அழுது ஜெபிச்சுட்டு இருந்தேன். அது பத்திரமாக அந்த ஆண்டவர் விஜயவாடா வந்து சேர்க்க வைத்தார். ஏன்னா எங்களுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் 40 ட்ரெயினை திரும்ப டெல்லிக்கே அனுப்பிட்டாங்க. எங்கள் ட்ரெயின் வரைக்கும் தான் பத்திரமா கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது அந்த சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ட்ரெயினில் சாப்பிட்றப்ப பொன்மணிக்கு என் மகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அப்படியே பாஸ்ட்டை சொல்லி இந்த இடத்துல இருக்க இங்கே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் சிஸ்டர்ட்டையும். அதே மாதிரி அந்த ஃபுட் பாய்சன் ஆகி ரொம்ப க்ளூனி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தோம். ரொம்ப படுத்த படுக்கையாக ஆகிடுச்சு. அது 2 வீக்ஸ் படுத்த படுக்கையாக ஆகிடுச்சு. சாப்பிட முடியல, ஜுரம், ஜுரம், என்ன ஃபீவர் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல டாக்டர்கிட்ட. பாஸ்டர் சொல்லி சொல்லி அழுவேன் நான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையில் கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஆலயத்தில் பாப்பா அங்கே க்ளூனி ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு குளுக்கோஸ் ஏறுதல் அந்த நர்ஸ் அம்மாட்ட சொல்லிவிட்டு நான் இங்கே சர்ச்சுக்கு வந்துடுவேன். ஆண்டவர் வந்து அந்த கல்ச்சர் டெஸ்ட் எடுக்கிறப்ப அதுலேயும் வந்து ஒன்றும் இல்லை, நார்மல் தாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பொன்மணிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த இதுக்கு எங்கள் ஒரு பிளாட் வாங்கியிருந்தோம். ஆண்டவர் அந்த பிளாட் வாங்க கொடுக்க கிருபைக்காக நன்றி. அப்போ போக பெரிய சர்ப்பம் ராஜனாக மாதிரி அது வந்து வண்டி போயிட்டு இருக்க பகல் டைம்ல நடுவில் படுத்திருந்தது. அந்த ஆபத்துலேருந்து ஏற்றிருப்பார். ஒரு நிமிஷம் ஏற்றிருந்தா மரணம் தான். ஆனால் எசப்பான்னு சொல்லி கத்திருக்கிறாரு அவர். அப்போ அந்த இதுலேருந்து ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறாரு. எல்லா நேரமும் என்னென்னா நான் ஆலயத்திலே தான் இருப்பேன். எல்லா நாட்களையும் நான் ஆலயத்துக்காக இருப்பேன். ஆலயத்திலே தான் செபிக்க வந்திருக்கிறேன். எல்லா ஜபத்திலையும் நான் ஆண்டு கூட இங்கே இருக்கிறப்ப எனக்கு வீட்டில் கிரியை செஞ்சிட்டு இருந்தார். அப்போ எங்கள் மருமக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போகிறப்ப அப்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எந்த ஒரு சேதம் இல்லாமல் மகளை கீர்த்தனா அதையும் ஆண்டவர் பாதுகாத்தார். எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆலயத்தில் நம்ம இருக்கிறபோது ஆண்டவருக்காக செபிக்கும் போது ஆண்டவருக்காக உழைக்கும் போது ஆண்டவர் ஒருபோது நம்மளையும் நம்ம குடும்பங்களை எப்பயும் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்ம ஓடு இருப்பார். எல்லாம் எனக்கு செய்த நன்மையில். அதே மாதிரி பொன்மணிக்கு நிறைய வேலையில் எவ்வளோ பிரச்சனை வந்தது. அழுது அழுது ஜெபிச்சுட்டு இருக்கோம். பாஸ்டர் ஐயாவும் ஜெபிப்பாங்க. வேலையில் எடுக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அப்போல்லாம் வந்து ஆண்டவர் கூட இருந்து அந்த வேலையிலேருந்து எடுக்காதபடிக்கு தொடர்ந்து வேலை கிடைக்க உதவி செய்தார். ஏன்னா என்னையும் ஜெபத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தி வர்றாரு. மறுரூப ஜெபத்தில் பயன்படுத்தி வர்றாங்க. ஆசீர்வாத புதுவை அந்த ஜெபத்திலையும் ஆண்டவர் பயன்படுத்தி வர்றாரு. திங்கக்கிழமையில் அந்த பாடலுக்காக துதி பாடல் ஆசீர்வாத ஜெபம் அதுலேயும் என்னை வந்து தகுதி இல்லை, எனக்கு பாடவே தெரியாது. அப்பா வந்து சொல்லி நீ பாடுமான்னு உற்சாகப்படுத்தி பாட வைப்பாங்க. என்னோட குரலை ஏசப்பா கேட்டு ஆண்டவர் ஆசீர்வச்சு என்னையும் பயன்படுத்தி வர்றாரு. எல்லா ஊழியத்திலும் ஆண்டவர் கூடயே இருக்கிற ஆண்டவருடைய ஆலயத்திலே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு குடும்பத்துக்கு நன்மை செஞ்சு வர்றாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே தினமும் ஆலயத்துக்கு நீங்கள் வரும்படி கேட்குறேன். தேங்க்யூ காட், தேங்க்யூ.